15 வருஷம் தேடலுக்கு பின்னாடியும் தான் நினைச்சத கண்டுபிடிக்க முடியலன்னு வருத்தத்தோட இருந்த ஒரு ஆர்கியாலஜிஸ்டுக்கு அந்த 15வது வருஷம் முடிவுல கிடைச்ச ஒரு மாபெரும் வெற்றியை பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம வீடியோவை ஃபுல்லா பாருங்க. திஸ் இஸ் எல்சி. வெல்கம் டு மை சேனல். ஹோவர்ட் கார்டர் அப்படின்ற ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் வந்துட்டு 1907 இருந்து 1922 வரைக்கும் சுமார் 15 வருஷமா டியூட்டன் காமூன் அப்படின்ற ஒரு எகிப்திய மன்னருடைய கல்லறையை வந்து தேடிட்டு இருந்தாரு. பிகாஸ் இந்த கல்லறையை வந்துட்டு யாருமே இது வரைக்கும் கண்டுபிடிச்சது இல்லை அப்படின்றது அவருக்கு தெரியும். பல மன்னர்களோட கல்லறைகள் வந்துட்டு கண்டுபிடிக்கப்பட்டு சூறையாடப்பட்டிருந்தாலுமே இது வரைக்கும் இந்த கல்லறையை கண்டுபிடிக்கல அப்படின்ற தெரிஞ்ச இவர் 15 வருஷத்துக்கும் மேல போராடினாரு. ஆனா 15 வருஷம் ஆனதே தவிர இந்த கல்லறையை கண்டுபிடிக்க முடியல. இதுக்கு பண உதவி செஞ்சுட்டு இருந்த ஜார்ஜ் ஹெர்பர்ட் அப்படின்ற ஒரு நபருமே நம்ம இந்த வேலையை இதோட கைவிட்டலாம் அப்படின்னு சொல்லி இந்த வேலையை முடிக்கிற நேரத்துல தான் இவங்க இந்த டியூட்டன் காமூன் அப்படின்ற மன்னருடைய கல்லறையை வந்துட்டு இந்த வேலி ஆஃப் கிங்ஸ் அப்படின்ற ஒரு பிளேஸ்ல வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இந்த கல்லறை கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு அப்புறமா இந்த கல்லறையில இருந்து நிறைய பொக்கிஷங்கள் வந்து எடுத்திருக்காங்க. இதுல த பரியல் மாஸ்க் ஆஃப் டியூட்டன் காமூன் அப்படின்ற மாஸ்க் வந்து ரொம்பவும் ஃபேமஸ்ங்க. அண்ட் சில நேரங்கள்ல வெற்றி வந்துட்டு நம்ம கைவிட போகும் நேரத்துக்கு மிக அருகில் இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு கோட் வந்து இவரோட வாழ்க்கையில வந்துட்டு உண்மையா இருக்கு. சோ உங்களுக்கு இந்த கதையில இருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. அண்ட் இந்த மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நீங்க தினமும் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.